மற்றும் ஒரு முக்கிய செய்தி, இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 12 பேர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டு உள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வநாதன். இவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியை சேர்ந்த விஜயநாதன், பாக்கியராஜ், குழந்தைவேல், சதன், ஆறுமுகம், சாமந்தன்பேட்டை சேர்ந்த ஆனந்தவேல், சுப்பிரமணியன், செந்தில், மாதவன், நாகூரை சேர்ந்த இனியவன், மயிலாடுதுறை மாவட்டம் கூளையாரை சேர்ந்த சரவணன் ஆகிய 12 மீனவர்கள் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் 11ஆம் தேதி அதிகாலை இலங்கை வடமராட்சி அருகே உள்ள கடல் பரப்பில் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி 12 மீனவர்களையும் விசைப்படகையும் சிறைப்பிடித்தனர். அப்போது எல்லை தாண்டி வரவில்லை என கூறி மீனவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளிடையே மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது வழக்கை விசாரித்த நீதிபதி எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்தில் மீனவர்களை விடுதலை ஜாமீனில் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில கடற்படை அதிகாரிகள் தாக்கப்பட்டதற்கும் படகு சேதப்படுத்தப்பட்டதற்கும் காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கடற்படைக்கு சொந்தமான படகு சேதம் மற்றும் கடற்படை இழப்பீடு கேட்டு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் 12 பேரையும் கைது செய்த நிலையில் தற்போது அவர்களை ஜாமீனில் விடுவித்து உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.